அன்பான நேயர்களே, நாம் இப்பொழுது தலைப்பொடுகு என்கிற நோய்க்கான மருத்துவத்தை பார்க்க போகின்றோம். இந்த நோயினால் பாதிக்கப்படுபவர்கள் பெரும்பாலும் உடல் பித்தத்தை அதிகரிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றனர். இந்த நோய் வருவதற்கான காரணங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். அடிக்கடி உடலில் பித்தம் அதிகரித்தல், அளவிற்கு அதிகமான உடல் வெட்டை மற்றும் கசப்புத்தன்மையால் ஏற்படக்கூடிய உணர்வுகள், இவையெல்லாம் தலைப்பொடுகிற்கு காரணம். இந்த நோய் வந்தால் அதை எளிமையாக தீர்த்து கொள்வதற்கான சில எளிய வழிமுறைகளை பார்க்கலாம். பொடுதலை என்கிற மூலிகையின் காய்களை துவையல் அரைத்து சாப்பிடலாம். பொடுதலை தைலத்தை பயன்படுத்தலாம். உடலில் பித்தம் அதிகரிக்காமல் பாதுகாத்து கொண்டு உடல் வெட்டையை நீக்கினால் பொடுகு வராமல் பாதுகாக்கலாம். ஒருவேளை அந்த பொடுகை முற்றிலும் நீக்குவதற்கு ஒரு அற்புதமான தைலம் ஒன்றை நாம் தயாரிக்கப் போகின்றோம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட அற்புதமான ஒரு மூலிகை பூ வேப்பம்பூ. நிம்பம், துரிட்டம் என்று பல பெயர்களில் அழைக்கப்படுகின்ற வேப்பமரம் பல்வேறு வகையான மருத்துவ பயன்களை கொண்டது. பழம், காய், பூ, கொழுந்து, வேப்ப இலை, வேப்ப மரத்தின் குச்சி, வேப்பம் பட்டை, வேப்ப மரத்தின் வேர், அத்தனை பாகங்களும் ஒவ்வொரு வகையான நோய்களுக்கு அருமருந்தாக பயன்படுகின்றது. அந்த வகையில் வேப்பம்பூ வாய் கசப்பை மாற்றும், தலைப்பொடுகு வராமல் பாதுகாக்கும், பித்தத்தின் அளவுகளை குறைத்து பித்த சுரப்பியை சீர் செய்யும் என்பதால் நாம் வேப்பம் பூவையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் வெல்லம். வெல்லம் மிக சிறந்த ஒரு உடலுக்கு ஊட்டச்சத்தை தருகின்ற ஒரு அற்புதமான ஒரு பொருள். வைட்டமின் இ சத்து நிரம்பிய ஒரு பொருள். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் நல்லெண்ணெய். தைலம் காய்ச்சவும் தலைப்பகுதியில் உஷ்ணத்தை குறைப்பதற்கும் நல்லெண்ணெய் பயன்படும். ஆகையால் நாம் நல்லெண்ணெயும் எடுத்து வைத்துள்ளோம். இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். நல்லெண்ணெய் 100 மில்லி, வேப்பம் பூ 25 கிராம், வெல்லம் 10 கிராம். இவற்றை தனித்தனியாக எடுத்து வைத்துள்ளோம். முதலில் தைலம் காய்ச்சுவதற்காக 100 மில்லி நல்லெண்ணெயை நாம் நன்றாக காய்ச்ச வேண்டும். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான்? செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான்? முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற.
கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.